என்ன பாத்துக்கிட்டே இருக்காங்க, பிரியாணி தின்ன மாட்டாங்களோ? நமக்கு வேற கொலை பசிக்குது. பிரியாணி பார்த்ததுல இருந்து எச்சி வேற ஊறுது. இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு வா மட்டும் பிரியாணி சாப்பிட வேண்டியதுதான். ஐயோ, கோனை வேற பாத்து போட்டானே. சும்மாடா, ஈ இருந்துச்சு அதான் பத்தி விட்டேன். எப்படியா வெக்கமே இல்லாம இப்படி இருக்க? உன்னாலதான் இது எல்லாமே. என்னாலயா? நான் என்னடா பண்ணேன்? அப்பயே அந்த ரிசப்ஷன்ல சொன்னாங்கல்ல இந்த ரூம் வேணான்னு. நீ தானே விஐபி ரூம், அந்த ரூம் இந்த ரூம் தான் வேணும்னு அடம்பிடிச்ச. இப்ப பாரு இந்த ரூம் சுடுகாட்ட ஒட்டி இருக்கு. இனி அவங்க கிட்ட போய் எதுக்கு இந்த ரூம் கொடுத்தன்னு சண்டையும் போட முடியாது. கேட்டா நீங்க தானே வேணும்னு சொன்னீங்க, நாங்க வேணான்னு தான் சொன்னோம்னு சொல்லுவாங்க. கீழே குனிஞ்சு என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? அது இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே, அதான் சோகமா இருக்கேன். ஏ கோன, ஓ நடிப்பெல்லாம் இங்க போடாதயா. ஆமா நடிக்கிறாங்க, போடா வெண்ண. வந்தது வந்துட்டோம், அடுத்து என்ன பண்ணுவோன்னு யோசிப்பாங்களா? அதை விட்டுப்புட்டு மூஞ்சி தூக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீ பேச மாட்ட? இன்னும் நல்லா பேசு. இப்ப நம்ம எங்க வந்து மாட்டிருக்கோம்னு உனக்கு தெரியுதா இல்லையா? ஏண்டா சித்தப்பன ஆளாளுக்கு இப்படி பேசுறீங்க? யாராவது வேணும்னே பண்ணுவாங்களா? நீ வேணும்னு தான் சித்தப்பு பண்ணிருக்க. நல்லா எங்களை கூப்பிட்டு வந்து பேய்கிட்ட மாட்டி விட்டுட்ட. நீங்களும் தான் என்னைய கூப்பிட்டு போய் சுடுகாட்டுல பேய்கிட்ட மாட்டி விடலான்னு பாத்தீங்க. கடைசியில அந்த வலையில நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. யோ கிறுக்கு, நீயும் அதுலதாயா மாட்டிருக்க. ஆனா நான் என்ன உங்களை கணக்க பயந்துகிட்டா இருக்கேன்? என்னைக்குமே நாள ஆம்பளை சிங்கம்டா. என் பொண்டாட்டிய தவிர எதுக்கும் பயப்பட மாட்டேன். இதுக்கு எதுக்கு வெள்ளையும் சொல்லையுமா தெரியணும்? அதுக்குதான்டா மஞ்ச சொக்கா போட்டிருக்கேன் வெண்ண. இப்படியே பேசுறத நிப்பாட்டிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. ஐடியாவை கேட்டு கேட்டுதாயோ இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். இதுக்கு மேல ஏதாச்சும் ஐடியான்னு வந்த கொமட்டிலேயே குத்துவேன். நீ குத்துனாலும் பரவாயில்ல, நான் என் ஐடியாவை சொல்லியே தீர்வேன். என்ன சித்தப்பு சொல்லு? நம்ம ஏன் பிரியாணி, லெக் பீஸ், முட்டை இதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தெம்பா உட்கார்ந்து யோசிக்க கூடாது? ஓ இங்க என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? நீ சோறுண்டுகிட்டு இருக்க. எதுக்குன்னு சித்தப்ப திட்டுற? சித்தப்புக்கு பசிக்குமோ என்னமோ? அடா கார்த்தி, எனக்கா உனக்கா? உனக்காக தான் சித்தப்பு பேசுறேன். ஆஹா சரி பேசு பேசு. சித்தப்புக்காக இந்த பிரியாணி சாப்பிடுவோம்டா. எங்க இருந்து சித்தப்பு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, நம்ம தான் வாங்கியே குடுக்கல. இவங்களா பார்த்து பிரியாணி குடுத்துருக்காங்க. நம்ம சாப்பிட்டாதானே சித்தப்பும் சாப்பிடும். அதனால சித்தப்புக்காக கொஞ்சோண்டு நம்மளும் சாப்பிடலாம்டா. என்ன விட நீங்க எல்லாரும் நல்லா பேசுறீங்கடா. என்னடா வேணா வேணான்னு அம்பட்டு பேசிவிட்டு லெக் பீஸ் எடுத்து இந்த போட்டுக்கிட்டு இருக்க? எம்பிட்டு நேரம் தான் நானும் பிரியாணிய பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருக்கிறது. இதுக்குதான் இம்பிட்டு வாயா? அது நார வாயி, இது நல்ல வாயி. என்னடா ஆளாளுக்கு படு போர்ஸா போய்கிட்டு இருக்கீங்க? நீயும் எடுத்து தின்னு சித்தப்பு. ஆல்ரெடி ஒரு லெக் பீஸ் உள்ள போயிருச்சுடா. இது எப்பயா நடந்தது? நாங்க இங்கதானே இருந்தோம். பிரியாணிய பார்க்கவும் வாயை கட்டுப்படுத்த முடியல. அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லெக் பீஸ உள்ள தள்ளிட்டேன். ஆனாலும் கில்லாடிதாயா நீயே. இன்னைக்கு ஒரு புடி பிரியாணிய செம்மையா சாப்பிடுறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. நிறைய சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்றது? இந்த ரூம்ல இருந்தாதானே தேவையில்லாத பிரச்சனை. எப்படியாச்சும் இன்னைக்கு ராத்திரி இந்த ஹோட்டல்ல கடந்துட்டா போதும். காலையில வெள்ளன எந்திரிச்சு ஊருக்கு ஓடிடலாம். ஆமாண்டா அதெல்லாம் சரிதான். ஆனா என்ன பண்றது? அதுக்குதான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் சித்தப்பு. எப்படியும் வெளியே நைட் கேம்ப் நடந்துட்டு இருக்கும். அதுல நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். கேம்ப் முடியவே ரொம்ப லேட் ஆகும். எப்படியும் முடிச்சிட்டு நம்ம டயர்டா தான் வருவோம். வந்த உடனே பேசாம கப்பு சுப்புன்னு தூங்கிடுவோம். அதுக்கடுத்து என்ன நடந்தாலும் ஒன்னும் தெரியாது டயர்ல. அப்படியே காலையில எந்திரிச்சு ஊருக்கு ஓடிடுவோம். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. வாங்க கிளம்புவோம். இப்பயே வா. அப்ப பொறுங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். வேற பொழப்பில்ல இவனுக்கு. திங்க பேல பேங்கிட்டு. ஆமா ஏ கோன, நீயும் வாடா. பயமா இருக்கு. இங்கதான்டா இருக்கோம். கதவை திறந்து வச்சுட்டு போயிட்டு வா. என்னது கதவை திறந்து வச்சுட்டு போறதா? செத்து போயிருவ. ஒழுங்கா கதவை மூடிட்டு போயிட்டு வா. உங்களுக்கெல்லாம் மனச்சாட்சியே இல்ல. ஒரு சின்ன பையனை தனியா அனுப்புறீங்க. சின்ன பையனா அளவா திங்கணும். ஓசில கிடைக்குதுன்னு ஒரேதான் அமுக்குனா அப்படிதான். நீங்க யாரும் வர தேவையில்ல, நானே போய்க்குவேன். இப்ப நாங்க என்ன வரோம்னு அழுதுகிட்டு இருக்கோம்? போடா.
என்ன சித்தப்பு, சித்திட்ட போன் பேசிட்டியா? அட இல்லடா, அவ வேற மாத்துக்கட்டுல கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா, என்னத்த சொல்றதுன்னு தெரியல. யோ எடுத்து பேசியா, ஏதாச்சும் எமர்ஜென்சியா இருக்க போது. போன் எடுத்து பேசுனா எனக்குத்தான் எமர்ஜென்சி ஆகும். போய் சொல்லிட்டு ஊர் சுத்த வந்தில, ஏதாச்சும் சொல்லி சமாளி. நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அவகிட்ட போன் பண்ணி பேசி திட்டு வாங்கணும், அதான உன் ஆசை? அப்படியும் சொல்லலாம். கடவுளே முருகா, நீதான் கூட இருந்து காப்பாத்தணும். கடவுளே 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 கடவுளே, என்ன ஒன்னத்தையும் காணோம். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேயும் சொல்லுவாங்க, அது போல நம்மளும் பயந்துட்டோம் போல. ஹலோ, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? எத்தனை வாட்டி கூப்பிடுறது? போன் எடுக்காம என்னதான் பண்ணுவ? உன் புருஷன் தானே இங்க ஓனரு, நினைச்ச நேரமெல்லாம் போன் பேசுறதுக்கு. இங்க என்ன வேலைக்கு வந்திருக்கனா இல்ல போன் பேச வந்திருக்கனா? ஒரு 2 நிமிஷம் பொண்டாட்டிக்கிட்ட போன் பேசுறதுக்கு ஓனரா வேற ஆகணுமாக்கு? அதெல்லாம் நீ நல்ல வக்கீல் கணக்கா தான் பேசுவ, அதைய விட நீ என்னத்துக்கு இத்தனை வாட்டி கூப்பிட்டுருக்க? அதே பொண்டாட்டி அத்தனை வாட்டி கூப்பிட்டாலேன்னு போனை எடுத்து பேசிட்டியாக்கு? ஊரு உலகத்துல போய் பாரு, அவன் கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் பொண்டாட்டிக்கிட்ட போன் போட்டு எம்பிட்டு பாசமா பேசுறியான்னு. என் தலையெழுத்து, நானே போன் போட்டு பேசினாலும் வேண்டாம் வெறுப்பா பேசுற. ஒரு நாள் தான் வேலை, இன்னைக்கே முடிஞ்சிரும், நைட்டே வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னீல, என்ன இன்னும் ஆளை காணோம்? அது இங்கேயே வேலை முடிக்க ரொம்பக்கு நேரம் ஆகி போச்சு. இனி ராத்திரி அம்பிட்டு தூரம் வராட்டி என்னன்னு இங்கேயே தங்கிட்டோம். நீ என்ன வயசு பிள்ளையா, இருட்டானா பேய் பிடிக்கிறதுக்கு? எந்நேரம் ஆனா என்ன, நீ பாட்டுக்கு கிளம்பி வர வேண்டியதானே? இதான் சாக்குன்ட்டு நீ நல்லா ஊர் சுத்திட்டு திரியுற. நான் பேசுறேன் அப்பாட்ட. இந்தா பொருடி செல்லம், அம்மா பேசிட்டு தரேன், நீயும் பேசு. என்னையா பேச்ச காணோம்? அது நீ பேசிட்டு இருந்தீலமா, அத கேட்டுட்டு இருக்கேன். நாளைக்கு வெள்ளனே காலையிலேயே வந்துருவமா. சரி, ஒழுங்கா வீட்டுக்கு காலையிலேயே வந்து சேரு. சரிமா. சரி, இந்தா உன் மகன் பேசுறியானா, அந்தா குடுக்குறேன். குடுமா. யோ நீ பேசிட்டு வா, நாங்க ரிசப்ஷன்ல இருக்கோம். என்னையா என்னமோ சவுண்ட் கேக்குது பக்கத்துல? அது இங்க ஏதோ பக்கத்துல மாடு கத்துதுமா, அந்த சவுண்டு. இந்தாடா பேசு உங்க அப்பாட்ட. ஹலோ அப்பா. சொல்லு சாமி, என்ன பண்ற, சாப்பிட்டியா? எப்பப்பா வீட்டுக்கு வருவ? நாளைக்கு காலையிலேயே வந்துருவேன் சாமி. வரும்போது எனக்கு லட்டு, ஜிலேபி, குலாப் ஜாமுன், முறுக்கு, பிஸ்கட், பிரியாணி, சிக்கன் சில்லி, மிச்சர், கிஃப்ட், கார், பைக், பஸ், அப்புறம் முக்கியமா ஜேசிபி, அல்வா, வாழைப்பழம், திராட்சை, ஆப்பிள் எல்லாம் வாங்கிட்டு வாப்பா. இது போதுமாடா உனக்கு? இன்னும் எது வேணாலும் சொல்லு, அப்பா வரும்போது வாங்கிட்டு வரேன். அப்படியே உங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டாலும். ஹலோ, பேசுனதெல்லாம் போதும், எனக்கு வேற உறக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். சரிம்மா, நானும் வைக்கிறேன். அப்பாடி, எப்படியோ தப்பிச்சிட்டேன். கல்யாணம் பண்ணி பாரு, பொண்டாட்டிய சமாளிச்சு பாருன்னு சும்மாவா சொன்னாங்க? இவளை சமாளிக்கிறதுக்கே நம்ம தனியா கஞ்சி குடிச்சு தெம்ப ஏத்தணும் போல. எத்தானே கேள்வி, அப்பா முடியலடா சாமி. இப்பத்தான் அடமலை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. ஆஹா, குளிருக்கு நல்ல இதமா தாண்டா இருக்கு. ஆமாண்டா, உள்ள பீதியில உட்கார்றதுக்கு நம்மாட்டுக்கு காத்தாட இங்கேயே விடிய விடிய உட்கார்ந்துக்கலாம் போல. உட்காரலாம், ஆனா போக போக இன்னும் ரொம்ப குளிருமே, அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்க ஹோட்டல்ல வந்து ரூம் எடுத்து பாவத்துக்கு குளிர்லயே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு முதவே தெரியும் தானே அந்த ரூம்ல பேய் இருக்குன்னு, அப்புறம் எதுக்கு எங்களை அதுல மாட்டி விட்டீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க, நானா உங்களை மாட்டி விட்டேன்? நான் அப்பயே வேணாம் வேணான்னு தானே சொன்னேன். நீங்க தான் எனக்கு அந்த ரூம் தான் வேணும்னு ஒத்த கால்ல நின்றீங்க, அதுக்கு மேல நான் என்ன பண்றது? ஆமா, உங்களையும் குத்தம் சொல்ல முடியாது, எல்லாம் இந்த சித்தப்பு பார்த்த வேலை. இப்ப வேற எதுவும் ரூம் மாத்தி தர முடியாதா? வேற ரூம் காலியா இருந்தா குடுக்கலாம், ஆனா இருக்கிற எல்லா ரூமும் நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபில் ஆயிடுச்சு. அதுவும் போச்சா? காலையில யாரு மூஞ்சில முழிச்சானோ, காலையில இருந்து நாளே சரியாவே இல்ல. நீங்க பண்ண தப்புக்கு நாளை சொல்லி என்ன பண்றது? அதுக்கு தான் ஒருத்தவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிக்கணும். ஆனா இப்ப இருக்கவங்க அவங்க என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறதுன்னு இருக்கீங்க. அதனால பின்னாடி வரப்போற பிரச்சனைய யாருமே யோசிக்கிறதே இல்ல. இனிமேலாவது பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. என்ன விட்டுட்டு என்னத்தட அம்புட்டு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுவா, நீ சித்திக்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தீல, அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நான் திட்டு வாங்குறதுல உங்களுக்கெல்லாம் அம்புட்டு சந்தோஷம் ஏன்டா? ஆமா, பின்ன இருக்காதா? ஏன் பேச மாட்டீங்க? இன்னும் நல்லா பேசுங்க. எத்தனை நாளைக்கு இந்த சவுடாலுன்னு நானும் பாக்குறேன். என்னைய கணக்கா ஒரு ராட்சசி கிட்ட மாட்டினாதாண்டா என் நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். உன்கிட்ட மாட்டினதுக்கு சித்திதாயா பாவம். வீட்டுக்கு சம்பாரிச்சு ஒத்த பைசா குடுக்கறது இல்ல, நீ பாட்டுக்கு உனக்கு என்னன்னு ஊர் சுத்த வந்துடுற. இதுல நீ சித்திய குறை சொல்றியாக்கும்? ஏண்டா, நான் பாட்டுக்கு செவனேன்னு வீட்டுல இருந்தவனா வா கொடைக்கானல ஊர் சுத்தலான்னு கூப்பிட்டு வந்துட்டு இப்ப என்னைய சொல்றீங்களா? அடேங்கப்பா, இல்லனா மட்டும் அப்படியே கட்டுக்கட்டா சம்பாரிச்சு வீட்டுல போய் கொட்டிடுவேன். அன்னைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்டா. எல்லா நாளும் இப்படியே இருந்துட மாட்டேன்.
ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கோடி கணக்குல சம்பாரிச்சு உங்க மூஞ்சில எல்லாம் கரிய பூசுறனா இல்லையான்னு பாரு. 1000 2000க்கே வக்கு இல்லையா, இவரு கோடி கணக்குல சம்பாதிப்பாராம். நீ எல்லாம் கேக்குறவன் கேனையா இருந்தா கிணத்துக்குள்ள திமிங்கலன்னு சொல்லுவையா? ஒரு நாள் நான் சொல்றது நடக்கும்டா, அப்ப பேசிக்கிறேன் உங்களை எல்லாம். அப்ப அது வரைக்கும் ஊமையா இருக்க போறியா? யோ சித்தப்பு, நீ மட்டும் வந்திருக்க, அவன் எங்கயா? ஏன் கூட இல்லையேடா, அவன் இங்க வந்திருப்பான்னு நான் வந்துட்டேன். ஓ பைத்தியமே, நீ இருக்கன்னு தானே அவனை தனியா பாத்ரூம்ல விட்டுட்டு வந்தோம். அட ஆமாண்டா, என் பொண்டாட்டி போன் போட்டு கடுப்பேத்துனதுல அத மறந்தே போயிட்டேன். அட அவன் வேற அங்க தனியா இருக்கான், வா போய் பாப்போம்.